இன்றைக்கி டேட்டு வந்து 25/4ங்க. ஒரு முறுக்கு தான் முறுக்குனேன், அதுக்குள்ளே பெட்ரோல் ரிசர்வுக்கு வந்துடுச்சு. பெட்ரோல் அடிக்கணும், லேப்டாப் வாங்கிட்டு தான் யோசிக்கணும் இனிமேட்டு. நான் ராசிபுரத்தில் இருக்கேன், இங்கேருந்து சேலம் போனோங்க. மொத்தம் 30 கிலோமீட்டர் வருது. சேலம் போயிட்டு லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். எனக்கு இன்றைக்கெலாம் நாள் எப்படா போகும்போது, நம்ம என்னடா பண்ண போகிறோம்னு இருந்துச்சு. ஒரு நாளை நம்ம நினச்ச மாதிரி கணிக்கவே முடியலங்க. அவ்வளோ இடம் இருக்குது, எங்கே வருது ஒரு வர்றான் டிராக்டரு. இங்கே டிராக்டர் இப்படி நிறுத்தி வச்சுருக்காங்கல்லங்க வெயிலில். கார் கம்பெனிலேயும் அப்படி தான், ராயல் என்ஃபீல்டு மாதிரி புல்லட்டு பைக் கம்பெனிலையும் அப்படி தான். அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா ஒரு 3 மாதம் பக்கமாக அந்த வண்டி வெயிலே தான் நிற்கும். அது மேனுஃபேக்சரிங் பண்ணுற வரைக்கும் தான் பழமும் பண்ணி வச்சுருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ண வாட்டி இது மாதிரி வெயிலில் தான் போட்டிருக்கோம், வெயிலில் தான் நிற்கும். அதுவும் குப்பை டஸ்ட்டு, இந்த பறவையோட புழக்கை அதெல்லாமே வண்டியில் இருக்கும். ஷோரூம் போகும்போது அந்த வண்டி நல்லா வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி அதுக்கடுத்து ஷோரூமில் கொண்டு போய் விட்ருவாங்க. ஒரு பைக்கில் வந்து 10 ஸ்க்ராட்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோடு இருக்குது. இப்போ அந்த வண்டி 10 ஸ்க்ராட்ச்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வண்டி வேணான்னு சொல்லிடலாம். அதே மாதிரி டேங்கில் எங்கேயாச்சும் ஸ்க்ராட்ச் இருந்தாலும் அந்த வண்டி நம்ம வேணான்னு சொல்லிடலாம். நமக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது. 30 கிலோமீட்டருமே ஹைவே தான். நம்ம லேப்டாப் வாங்கிட்டு இது எதுக்கு இந்த சவுண்டு வருதுன்னு சொல்லி கேட்டுடலாம் ஷோரூமில். நல்லதா கெட்டதான்னு தெரியல, சென்சரிஸ் எடுத்ததுன்னு அந்த சவுண்டு வருது. ஷோரூமில் வந்து கால் பண்ணாங்க, அந்த லேப்டாப் வந்து பார்த்துன்னு சொன்னீங்களே வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 1,19,000 இருக்குங்க. அமேசான்லேயுமே அதே ரேட்டு தான் இருக்குது. ஆஃபர் போட்டு குறைக்கவே இல்லை இந்த iPlanet மட்டும். சரி குறைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க மாட்டேது, M5 சிப்பு. அதனால் குறைக்கவே இல்லை. எப்படியும் ஒரு 6 மாதம் 3 மாதமாச்சும் ஆயிரும். அப்போ தான் ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 குறைப்பாங்க. அதனால வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். கோல்டு தான் நம்ம விற்றுட்டோங்க. கோல்டு விற்றுட்டு 4 கிராம் கோல்டு விற்றுட்டு 1 கிராம் கோல்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். 55,000 ஏற்றிக்கிட்டாரு. நம்ம 40,000 தேவைப்படுது. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், விற்றுடலாமா இல்லை அடகு வைக்கலாமா, அடகு வைக்கலாமான்னு மைண்டில் ஓடினே இருந்துச்சு. ஏன்னா என்னோடய கோல்டு வந்து இப்போ என் கையில் எதுவுமே இல்லை. நிறைய கோல்டு வந்து அடகில் தான் கிடக்கு. அதனால் இதையும் போய் அடகில் வச்சு அதுக்கு வட்டி பணம் கட்டிக்கிட்டு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே நம்ம வந்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் எடுத்துட்டாங்க. வண்டியோட சைலன்சர் சவுண்டோட இந்த சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக கேட்குது. இப்படி கேட்குது கரமும். அதேமாதிரி இறக்கத்தில் வண்டி விடும்போது அப்படியே ஸ்லோவாகிடுது. எவ்வளோ வேகமாக குறையுது பாருங்கள், 71, 69, 68ன்னு இவ்வளோ வேகமாக குறையவே கூடாது. இது லைட்டாக இறக்கவும் கூட. என்னடா அது? ஐமேக் வாங்குறோம் இல்லைங்க, அதில் எல்லாமே இருக்குங்க. M3 சிப்போட M5 சிப்பு வந்து நல்லா அட்வான்ஸாக இருக்கான். நான் நினச்சது எல்லாமே இருக்குது. அமௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஃபினான்ஸை வரேன், நீங்கள் வந்துடுங்க நான் 12 மணிக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படியும் அந்த லேப்டாப்பில் தான் நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் வீடியோ நான் எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணிடுறேங்க. நான் ஷோரூம் கொஞ்சம் தூரம் தான். ஒருத்தன் MT-15 நான் ஆர்ன் அடிச்சுட்டே இருக்கேன், அவன் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரான். ஆர்ன் அடிச்சுட்டே இருக்கேன், வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆர்ன் அடிக்கிறேன். சரி ஓகே வரான், வரது ஒழுங்காக வர வேண்டியதுண்ணா. வண்டி ஆட்டுறோம் அப்படியே. எனக்கு ஒரு ஆயிடுச்சு. எப்பயுமே வண்டி வந்து ஒரு 60-70 ஸ்பீடுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம சடனாக திரும்ப முடியாது, சடனாக வளைக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் வராது. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபாஸ்ட்டாக போயிடுங்க, அதே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்மளால் போக முடியும். லூசு மாதிரி. நான் சொன்னேன் ரெக்கார்ட்லாம் பண்ணல, எதுக்கு வண்டி ஆட்டி ஓட்டுற அப்படின்னு. அவன் ரெக்கார்ட் பண்ணால் பயப்படுவான்னு நினச்சேன். சரி பயந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு சொன்னேன். ரொம்ப ரோப் பேசுவாங்க, ரோப்லாம் பேசுவேன். சொல்லிட்டேன் ரெக்கார்ட்லாம் பண்ணல ப்ரோ, வண்டிலாம் ஹைவேல இப்படி ஆட்டி ஓட்டாத அப்படின்னு. ஷோரூம் பக்கமாக வந்துச்சுங்க.
இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. சிக்னல் வேறு போட்டிருக்கேன். இந்த ரூட்டு இது சேலத்தில் நம்ம கூட ஓட்டினதே இல்லையா, நல்ல ரூட்டே தெரிய மாட்டேங்குது. நான் வந்து ரொம்ப தூரம் போயிட்டேன். மறுப்பு விளையிற இடத்துல இருக்க போல் ஷோரூமு. அவ்வளோதான், பக்கமாக இருந்தாச்சு. இன்னும் 4:50ங்க. வளையிற இடத்துல இருக்குது போல். பரவாயில்ல. 12 மணிக்கு வரேன்னே, இப்போ மணி வந்து 12 ஆயிடுச்சு. இந்த சென்சஸ் சிக்னலில் தான் இருக்கும். ஹை பிளானட்னு எழுதியிருக்கணும் தான், வந்துருச்சுங்க. கீழே போய் விடணும். இங்கே தான் பைக்கை விட்டுருந்தோம் அன்னைக்கு. அது அன்னைக்கு இல்லை, நேற்று தான். நம்ம வந்து லேப்டாப் வாங்கியாச்சுங்க. போய் 1 hour ஆயிடுச்சு. அந்த ஃபினான்ஸ் அண்ணா வரவே இல்லை. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போனேன். வரவே இல்லை அவர். நானும் வெயிட் பண்ணேன் 1:30 வரைக்கும் ஆச்சு. அப்புறம் தான் வந்தாரா. லேப்டாப் வந்து என்ட்ரி பண்ணி ஃபினான்ஸ்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து ப்ளூ கலர் வந்து கிரே ப்ளூ மாதிரி இருந்துச்சு, ஒயிட் ப்ளூ மாதிரி. நான் அது கேட்டிருந்தேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, பிளாக் போட்டார். நான் அப்புறம் நினச்சேன், ஏன்னா பிளாக் எனக்கு எப்பயுமே ஃபேவரட் கலரு. சரி வேண்டாம், லேப்டாப் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணுமே, மாறுபட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவர் வந்து பிளாக் போடுவோம். சரி ஓகே, என்ன பண்ணுறதுல மண்டை பேசிகிட்டே கிடந்தாங்க. அவரும் அந்த ஷோரூமில் வேலை செய்கிற அண்ணாவும். அதனால சரி பரவாயில்ல, நான் பிளாக்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே. அவர் சொல்கிறாரு, நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இது பண்ணால் வேறு ஏதாவது இஷ்யூ ஆகினாலும் ஆகும், இல்லை கேன்சல் ஆகிடும், இன்வெல்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல, இதே பண்ணி விட்ருங்க அப்படின்னு. அப்புறம் லேப்டாப் வந்து கொடுத்துட்டாரு. அவர் என்ன தான் அன்பாக்சிங் பண்ண சொன்னார். நான் தான் அன்பாக்சிங் பண்ணேன். நான் அந்த வீடியோ போடுறேங்க. அவர் தான் வீடியோ எடுத்துருந்தார் ஷோரூமுக்கு. அண்ணா நல்ல கேரக்டராக இருக்காருங்க. நல்லா பணியாக பேசுகிறாரு, நல்லா நடந்துக்கிட்டாரு. அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் ஒன்று கேட்டுச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட்டு கொடுத்தேன், அப்டேட் ஆகவே இல்லை. அவங்க வந்து ஒய்ஃபை வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஒய்ஃபையில் நெட்டு வந்து பாதியிலே கட் ஆகிடுது. ஒரு டைம் ஃபுல்லாக ஃபுல் ஸ்பீடில் வருது, இன்னொரு டைம் வந்து அப்படியே கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த அண்ணா கையில் பிடிச்சிக்கிட்டே உள்ளே போய் நின்றுட்டு அது கேபிள் வழியாக இன்டர்நெட் கனெக்ட் வராங்க, அது வழியாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாரு. டைம் வந்து 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 5 மணிலேருந்து
நான் நினச்சேன் ஐயோ சேலம் சென்னையோட ரொம்ப மோசம். உண்மையாலுங்க சேலம் சென்னையோட மோசமாக இருக்குது. 2 ரோடு தான், அதில் தான் ஹைவே இருக்குது. இதெல்லாம் குப்பை குப்புன்னு வந்துடுறாங்க அந்த 6 மணி டு 7 மணிக்குள்ளே. நகரவே முடியல, அவ்வளோ டென்ஷன் ஆகுது. சென்னையே பரவாயில்லன்னு இருக்கும். அப்புறம் சரின்ட்டு அப்புறம் வேகமாக வந்துட்டு இது மாதிரி ஹம்மிங் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லியிருந்தேன்லங்க. இப்போ இனிமேட்டு கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஷோரூமில் போயிட்டு அவங்ககிட்ட போய் நான் கோவப்பட்டுருக்கிறேன். ஏங்க ஹம்மிங் சவுண்ட் வருது, சான்சர் விட்டுறதுலேருந்து அப்படி இது மாதிரி வருது. அப்புறம் 60 70 போகும்போது தான் அந்த மாதிரி ஹம்மிங் சவுண்டு வருது. அதுக்கு முன்னாடிலாம் வந்ததே இல்லை. அதுக்கப்புறம் சான்சரிஸ்க்கு முன்னாடி வந்ததே இல்லை அப்படின்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் அத்தை பையன் வந்து வண்டி எடுத்து ஓட்டிட்டானா, ஹேண்டில் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தான். நான் நினைச்சேன் சான்சரிஸ் விட்டுறது தான் டைட்டாக இருக்கும், இல்லைன்னா நான் 50 நாள் பைக்கே எடுக்காமல் இருந்ததில்ல, அதனால கூட டைட்டாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்பயும் ஒரு கால்குலேஷன் தோணுச்சு, சரி பார்த்து இல்லாமல் கூட இருக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வர வழியில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு காற்றடிக்கிறேன். முன்னாடி டயர் 5 ப்ரெஷரு, பின்னாடி டயர் 10 பார் ப்ரெஷரு. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஐயோ இப்படியா வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம், இது மைலேஜே வராதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் ஹேண்டில் வேலாம் வளைச்சி பார்த்தேன். ஹேண்டில் வேலாம் இப்போ நல்லா இருக்குது. அந்த ஹம்மிங் சவுண்ட் மட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். அது டயர் இருந்தால் வருதுன்னு நினைக்கிறேங்க. ஒரு லேப்டாப்பில் எஃப்சிபி வந்து பே பண்ணுமா 29,900 ரெண்டாவது வந்து ஐமூவ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் இருக்கான். எஃப்சிபியில் தான் 1080 வீடியோ எடிட் பண்ண முடியும், ஐமூவில் எடிட் பண்ண முடியாது போல். எனக்கு அது யூஸே பண்ண தெரியலைங்க அந்த லேப்டாப்பு. நான் கேட்குறேன், நான் காப்பி எப்படி நான் பண்ணணும், பேஸ்ட் எப்படி நான் பண்ணணும், எப்படி நான் வெட்டணும், எப்படி நான் சேர்க்கணும்னு அவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அவர் 1 வரல் 4 வரல் 3 வரல் 2 வரல் அப்புறம் மேலே கீழே அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நான் நினச்சேன் இது இனிமேட்டு வேலைக்கே நம்ம போய் மவுஸ் ஒன்று வாங்கிக்கலான்னு மவுஸ் ஒன்று வாங்கினேன். மவுஸில் தான் என்னென்னா கடிகாரத்தை செல்ல கொடுத்துட்டான். சரி நான் சார்ஜ் ஏற்றுற மாதிரி வரும்னு நினச்சேன். இன்புல்ட்டாக சார்ஜ் ஏற்றி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடிகார செல்ல கொடுத்துட்டான். அது எவ்வளோ நாள் வரும்னு எனக்கு தெரியலையே. கேட்டால் அவன் 2 மாதம் வரும்னு சொல்கிறான். பார்ப்போம் அவன் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு. நேற்று லேப்டாப் வாங்கலைன்னு சொல்லுவேன், எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ லேப்டாப் வாங்கிட்டு லேப்டாப் பின்னாடி தான் இருக்குது. ஆனால் சந்தோஷமாகவே இல்லையே, ஹாப்பியாகவே இல்லையே. ஓரளவுக்கு ஒரு 10% 20% மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. நேற்றுலாம் 99% அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா நினச்சது ஒன்று கூட நடக்கலையே அப்படின்ட்டு. இப்போது பைக்குக்கு இஎம்ஐ ரெடி பண்ணியாச்சு, லேப்டாப்பும் வாங்கியாச்சு. விட்டு அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்க வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ தான் இதோட ரன் பண்ணிக்கிறேன். காலையில் நான் 10 மணிக்கு வண்டி எடுத்தேன், இன்ன வரைக்கும் வீட்டுக்கு போய் சேரவே இல்லை. ஐபிளான்ட்டில் உட்காந்து 7 மணி நேரம் உட்காந்துட்டேன் அந்த ரூமுக்குள்ளே. சரி பாய்.